என்ற தீய சக்தியை ஆட்சிக்கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துள்ளோம். திமுகவை வீழ்த்துவதற்காக பழைய பங்காளி சண்டைகளை ஓரமாக வைத்துவிட்டு கூட்டணியில் ஒன்றாக செயல்படலாம். அதன் பிறகு எங்கள் பங்காளி சண்டையை தொடருவோம் என்று மயிலாடுதுறையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதி செயல் வீரர்கள் மற்றும் செயல் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது: இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தோம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்காக திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கிறோம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்து அமைச்சராக இருப்பதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதேபோல் பொன்முடி பெண்களை பற்றி இழிவாக பேசியதற்கு நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை செய்கிறது. துரைமுருகனை விடுதலை செய்தது தவறு என்று நீதிமன்றம் சொல்லியுள்ளது. திமுக ஆட்சியில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பயப்படுவதற்கான காலமாக உள்ளது. ஏனெனில் பட்டி தொட்டி எல்லாம் போதை கலாச்சாரம், போதை சாக்லேட், போதை மாத்திரைகள் விற்கப்படுகின்றன. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. சிறு பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளது. கூலிப்படைகளின் ஆதிக்கத்தால் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்கின்ற நிலை தமிழ்நாட்டில் உள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை 4 ஆண்டுகள் முடியும் தருவாயிலும் நிறைவேற்றாமல் திமுக மக்களை ஏமாற்றி வருகிறது. திமுக ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் மக்களுக்கு நிம்மதி வரும் என்றார். டெல்டா மாவட்டங்களில் பருவம் தவறி பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்ற கேள்விக்கு 2026 மார்ச் மாதத்திற்கு பிறகு மக்களாட்சி அமைத்த பிறகு உரிய நிவாரணம் வழங்கப்படும். திமுக தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்போம் என்று சொன்னார்கள். அதற்கெல்லாம் போராட்டம் நடத்தியவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லோரையும் மாற்றிவிட்டார்கள். இதற்கெல்லாம் பொதுமக்கள் தக்க பதிலடி தருவார்கள். இன்றைக்கு ஒரே இலக்கு திமுக என்ற தீய சக்தியை ஆட்சிக்கட்டிலிருந்து அகற்ற வேண்டும். திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் ஓரணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துள்ளோம். திமுகவை வீழ்த்துவதற்காக பழைய பங்காளி சண்டைகளை ஓரமாக வைத்துவிட்டு கூட்டணியில் ஒன்றாக செயல்படலாம். அதன் பிறகு எங்கள் பங்காளி சண்டையை தொடர்வோம் என்பது எங்கள் நிலைப்பாடு. ஓபிஎஸ் ஒதுக்கப்படவில்லை. அவரின் இடம் அப்படியே உள்ளது. அவரை நாங்கள் கைவிட மாட்டோம். திருமாவளவன் தினம்தோறும் ஒரு தகவல் சொல்லி வருகிறார். நேற்று என்ன சொன்னோம், இன்று என்ன சொன்னோம் என்று அவருக்கே தெரியவில்லை. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கின்றார். விழுப்புரத்தில் கள்ளச்சாராயத்தில் 66 பேர் பலியான விவகாரத்தில் பட்டியலின மக்களுக்காக போராடும் திருமாவளவன் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லவில்லை. திருமாவளவனின் போக்கு வித்தியாசமாக போய்கொண்டு உள்ளது என்றார். இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி, மாவட்ட செயலாளர் பொன் பாரிவள்ளல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இக்கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற விதத்தில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தோம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறோம். மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கைக்கு நீங்க என்ன காரணம் கண்டிப்பது? நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்தான் சாட்சிகள் அழைக்கப்படி கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. அவருக்கு பயனெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. பதவி வேணுமா இல்லை வெளியில இருக்கணுமா? அதே மாதிரி பொன்முடி அவர்கள் பேசியது எவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நீதிமன்றமே தாமாக முன் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. அது மாதிரி துரைமுருகன் ஏற்கனவே விடுதலையான வழக்குகளை அந்த வழக்குகளை விடுதலை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நடந்து சொல்லியிருக்காங்க. இது சட்டத்தின் ஆட்சி எப்பொழுதும் நிலையோடு இருக்கும். அதன்படி நடக்கிறது. இந்த ஆட்சியில குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுகின்ற காலமா இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் போதை மருந்து, கலாச்சாரம், பட்டி தொட்டிகள்லாம் போதை சாக்லேட்டு, போதை மாத்திரைகள்லாம் கடிச்சாங்க இருக்கப்படுகிறது.
சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. சிறு பெண் குழந்தைகள்ல இருந்து மூதாட்டிகள் வரை இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத கூலிப்படைகளின் ஆதிக்கத்தால 5000த்துக்கு 10,000த்துக்கு கொலை செய்கின்ற, யாரை வேணும்னாலும் கொலை செய்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டுல நிலைபெறுகிறது. மொத்தத்துல சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. இது போல அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளும் தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை 4 ஆண்டுகள் முடிய போது ஏமாற்றி வருகிறார்கள். அதனால இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் மக்களுக்கு நிம்மதி. ஜனவரி 17 பயங்கர மழை பெய்யுது. டெல்டா மாவட்டத்துல ஏற்பட்ட சேதம், மயிலாடுதுறை மாவட்டத்துல 60,000 ஏக்கர் பாதிக்கப்பட்டாங்க. மார்ச் மாதத்துக்குள்ள நிவாரணம் பண்ணுவாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. எம்ஆர்கே பண்ணி சொல்றாரு, விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க கணக்குப்படி இன்னும் மாற்றம் வந்திருக்காரு. 2026 மார்ச்சுக்கு பிறகு மக்களாட்சியையும் அந்த நிவாரணங்கள்லாம் உரிய வரி வந்தது. திமுக தேர்தல் வாக்குறுதினா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு அறிவிப்போம் சொன்னாங்க. அதுக்காக அவரு எதிர்கட்சியா இருந்தப்ப அவர்கள் போராட்டத்தை பழனிசாமி ஆட்சியில இவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவா போராட்டம் எல்லாம் செய்யறாங்க. இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் மக்களை எல்லோரையும் மறந்துட்டாரு. அதனால இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள். அதாவது எங்களது தேர்தல் அறிக்கையில நீங்க கௌரவமா பாத்துக்கீங்க. அதாவது திண்டுக்கல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் பயங்கர வாய்ப்புகள்லாம் நடந்துச்சு. இப்போ நீங்கள் கூட்டணி தேசிய அவர்களும் வந்திருக்காங்க. அதை பத்தி ஒரு கருத்து இன்றைக்கு நம்ம ஒரே இலக்கு திமுக என்கிற பிஎஸ்பியை ஆட்சி பொறுப்பு. அதற்கு எல்லாரும் திமுக இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு அணியில தருவதற்கும் அதன்படிதான் நாங்க பேசுறோம். அதனால சொன்னேன், எங்க பழைய பங்காளிகளுக்கு எங்களுக்கு உள்ள கதையெல்லாம் போட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தொடரும். திரும்ப டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கே நேற்று என்ன கொடுத்தாரு, இன்னைக்கு என்ன கொடுத்தாரு அவருக்கு தெரியுதா இல்ல பார்ப்பவர்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்துவதுன்னு தெரியல. நேற்று கூட சொன்னாரு, மத்திய உள்துறை அமைச்சர் காஷ்மீர் படுகொலைக்கு பொறுப்பேற்று நம்ம அருகில இருக்கிற விழுப்புரத்துல கள்ளச்சாலையை கொடுத்து 66 பேர் திமுக ஆட்சியில, அதுவும் அவர் யாருக்காக போராடுறாங்களோ அந்த பட்டியலிட மக்கள் இறந்திருக்காங்க. அதுக்காக அப்ப ஒரு முதலமைச்சர் பதவியில் சொல்லல. அவருடைய போக்கே வித்தியாசமா போயிடுச்சு.